லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று அரசு தரப்பிலே ஒரு பரபரப்பான செய்தி சற்று முன் பதிவானது. அதுதான் வலுசக்தி மற்றும் மின்சார அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகி இருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, அந்த அமைச்சின் செயலாளரும் அவர் சற்று முன் பதவி விலகி இருக்கின்றார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சற்று முன் பதவி விலகினார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இன்று பிற்பகல் ஜனாதிபதியிடம் கையளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எரிசக்தி அமைச்சின் செயலாளரும் தனது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இவ்வாறு அமைச்சு பொறுப்பில் இருந்து குமார ஜெயக்கொடி விலகியுள்ளதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்றது. பார்லிமெண்டத்தில் எதிர்த்தரப்பினரால் நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியில் முடிந்தது. காரணம், அரசு தரப்பிலே பெரும்பான்மை இருக்கிறது, அமைச்சருக்கான ஆதரவு இருக்கின்றது. அதன் காரணமாக அமைச்சர் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது எப்படி இருப்பினும், இப்பொழுது 2009ஆம் ஆண்டிலிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிகள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தான் ஜனாதிபதி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியினால். ஆகவே இப்பொழுது இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த விசாரணைகளுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் செயலாளர், அமைச்சின் செயலாளர் ஆகிய இருவருமே பதவி விலகி இருக்கின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக சற்று முன் தகவல் திணைக்களத்திலே ஒரு விசேட ஊடக சந்திப்பு நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் பேசிய அமைச்சர் விஜித ஏரத் ஒரு சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அவற்றை விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் விஜித ஏரத் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நிலக்கரி இறக்குமதி செயல்முறையை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலக்கரி கொள்முதல் மற்றும் விநியோகத்தின் போது இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். உண்மையாகவே இந்த குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பல பார்லிமெண்ட் உறுப்பினர்களால் இது முன்வைக்கப்பட்டது, குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் இல்லை எங்களுடைய தரப்பில் இது எந்த விதமான தவறுகளும் இடம்பெற்றிருக்காது என்று அமைச்சர் குமார ஜெயக்கொடி தரப்பிலே சொல்லப்பட்டு வந்தது, அரசு தரப்பிலே சொல்லப்பட்டு வந்தது. அப்படியாயின் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து இவரை பதவியிலிருந்து விலக்குவோம் என்று எதிர்த்தரப்பினர் கூறித்தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தார்கள். இறுதியில் அதுவும் தோல்வியில் முடிவடைந்து தொடர்ந்தும் அவர் பதவியில் நீடித்தார் அமைச்சர் குமார ஜெயக்கொடி. ஆனால் வெளியே பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டது. அமைச்சில் என்ன நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக எதிர்த்தரப்பில் பல ஆதாரங்களை முன்வைத்தார்கள். அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் தான் மின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டது என்று ஆதாரப்பூர்வமாக எதிர்த்தரப்பிலே பலர் பார்லிமெண்டத்திலே பேசியிருந்தார்கள். அதனை அடுத்தும் அமைச்சர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவரும் பதவியிலிருந்து விலகவில்லை, மாறாக பதவியில் தொடர்ந்து தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன செய்தார்? 2009 இருந்து இதுவரை இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற நிலக்கரி மோசடி சம்பந்தமாக விசாரணை நடத்துங்கள், உண்மை தெரிய வரட்டும், யார் இதில் மோசடியில் ஈடுபட்டது, இதில் எப்படி டெண்டர் போடப்பட்டது, இதில் என்னென்ன மோசடிகள் இடம்பெற்றிருக்க கூடும் என்பதனை விசாரித்து உடனடியாக ஒரு அறிக்கையை தயாரித்து தாருங்கள். மிச்சம் மீது அது அறிக்கையின் போது பார்த்து கொள்ளப்படும் என்பதை போலத்தான் ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது இந்த நிலக்கரி சம்பந்தமாக. ஆனால் தொடர்ச்சியாக எதிர்த்தரப்பின் முன்வைக்கின்ற இன்னமும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள்.
குமார ஜெயக்கொடியில் நேரடி தொடர்பு பட்டிருக்கின்றார். அண்மையில் கூட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட வெளியானது. அதில் ஒருவர் குறிப்பிடுகின்றார், ஜனாதிபதி அதே போல தம்மிக்க பிரேரா அவர்களை நான் எப்படியாவது காப்பாற்ற விடுவேன், பாவம் அவர்கள் என்பதை போல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட வெளியானதும் அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையை எழுப்பியிருந்தது. அதையடுத்து குமார ஜெயக்கொடிக்கு எதிராக பலர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஒரு மோசடி ஊழல்காரரை காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றத்தான் ஜனாதிபதி பார்லிமெண்டத்துக்கு வந்து உரையாற்றி அவற்றை பேலன்ஸ் செய்ய முயற்சிக்கின்றார் என்பதை போல பல குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதி மீதும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அமைச்சர் விஜித ஏரத் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். நிலக்கரி இறக்குமதியின் போது எவ்வித ஊழலும் நடைபெறவில்லை என்றும், எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்த மட்டத்தில் இருந்ததை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் விஜித ஏரத் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்? ஊழல் மோசடி இடம்பெறவில்லை, ஆனால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலக்கரி தரம் குறைந்தாக இருந்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அமைச்சர் விஜித ஏரத் தெரிவிக்கின்றார். இதனிடையில் உடனுக்கு அமுலுக்கு வரும் வகையில் எரிசக்தி அமைச்சின் புதிய செயலராக GMRD அல்போன்சோ நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக இப்பொழுது இருந்த செயலாளர் பதவி விலகி இருக்கின்றார். விசாரணைகளுக்கு எந்தவிதமான இடையூறும் இடம்பெறக்கூடாது என்ற நிலையில் அவருக்கு பதிலாக அந்த இடத்திற்கு ஒருவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எரிசக்தி அமைச்சின் புதிய செயலாளராக GMRD அல்போன்சோ ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார நாயக்கவினால் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டது. நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராக கடமையாற்றிய GMRD அல்போன்சோ இலங்கை திட்டமிடல் சேவையின் SLPA சிரேஷ்ட அதிகாரி ஆவார். அவர் தேசிய திட்டமிடல், பொது நிதி மேலாண்மை, பருவகால பொருளாதார முன்கணிப்பு, அபிவிருத்தி நிதி பகுப்பாய்வு, வரி கொள்கை மற்றும் உயர்கல்வி திட்டமிடல் ஆகிய துறைகளில் நீண்டகால அனுபவமிக்கவர். ஜனாதிபதி செயலகத்தின் நிதி மற்றும் பொருளாதார விவகார பிரிவின் தலைவராக பணியாற்றிய அவர் பொருளாதார நிர்வாகம் மற்றும் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பான மூலோபாய கொள்கை வழிகாட்டல்களை வழங்கியுள்ளார். ஆகவே இப்பொழுது புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அல்போன்சோ அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அடுத்தாக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். யார் அந்த அமைச்சராக இருக்கக்கூடும்? அந்த இடத்திற்கு இவருடைய குமார ஜெயக்கொடியின் இடத்திற்கு யார் புதிதாக நியமிக்கப்பட போகின்ற அமைச்சர் என்பது குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரை வெளியாகவில்லை. அதே போல நிலக்கரி மோசடி விசாரணை சம்பந்தமாக 6 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அறிவுறுத்தி இருக்கின்றார். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவானது அது தொடர்பாக விசாரணைகளை 6 மாத காலத்திற்குள் நிறைவு செய்து அதற்கான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் தான் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது எப்படியோ பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஏற்கனவே அவருக்கு உரக்கூட்டு தாபனத்தில் நடந்த ஒரு மோசடி சம்பந்தமாக வழக்கு ஒன்று இருக்கிறது. அதில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் இரண்டாவதாக இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக நேராக அவர் மீது தான் விரல்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது இரண்டாவது விடயம். அவை தொடர் குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டால் இவருக்கு எதிராக உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை நாங்கள் இவ்வளவு நாட்கள் இருந்ததை கொஞ்சம் தவறு தான் என்பதை போலதான் என்ன தோன்றுகிறது. உண்மையாக இருந்திருந்தால் இவர் எப்போதோ இந்த பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே இவர் பதவி விலகி இருக்கலாம். இந்த விசாரணைகளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தற்போது பதவி விலகி இருக்கிறார். அது சரிதான். இருப்பினும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது, அது உண்மை இல்லை. குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை, நாங்கள் எந்த விதமான மோசடியும் செய்யவில்லை, நாங்கள் நேர்மையாக இந்த விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் பதவியிலிருந்து விலகி விசாரணைகளை எப்போது தொடங்கி இருக்கலாம் என்பது போலத்தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. இது எப்படியோ அரசாங்கத்தின் மீது பலர் குற்றம் சுமத்தினார்கள். குமார ஜெயக்கொடியை பாதுகாக்க ஜனாதிபதி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதுதான் ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கமா என்று கேள்விகள் கேட்க தொடங்கினார்கள் எதிர்த்தரப்பினர். ஆனால் இன்று ஜனாதிபதி
அனுரகுமார திசாநாயக்க என்ன செய்திருக்கின்றார்? அவர் நியமித்த ஆணைக்குழுவிற்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார். என்ன, 6 மாத நிறைவடைவதற்குள் முழுமையான அறிக்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே இதுவரை இடம்பெற்ற நிலக்கரி மோசடிகள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆழமாக செய்யப்படும். குமார ஜெயக்கொடியும் உட்பட இதற்கு முன்னால் இருந்த பலர் இந்த நிலக்கரி மோசடியில் ஊழலில் ஈடுபட்டிருந்தால் அனைவருமே சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார், துரிதப்படுத்தி இருக்கின்றார். பார்க்கலாம் சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட போகின்றது என்று, சட்டம் எப்படி தன் கடமையை செய்ய போகின்றது என்று பார்க்கலாம். காரணம், இது அரசு தரப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சர், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. ஆகவே இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பக்கச்சார்பின்றி இதை ஹேண்டில் செய்வாரா, மேனேஜ் செய்வாரா என்பதை தான் பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றது. குமார ஜெயக்கொடியும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரும் சிறைக்கு செல்வார். அதற்கு முன்பதாக இருந்த கடந்த ஆட்சிகளில் இருந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.